கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 16:19. Matthew 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அதாவது இங்கே முதலாவது இந்த சாவி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? திறவுகோல். சாவி திறவுகோல் என்று சொல்லக்கூடியது. அது என்னன்னா அதிகாரத்தினுடைய அடையாளம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒருத்தர் உள்ள நுழைவதற்கு அவங்கள விடுவதற்கான அதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏசாயா 22வது அதிகாரம் 22வது வசனத்தில், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இது என்ன? அதாவது சுவிசேஷத்தினுடைய உக்கிரான ஊழியம், அதாவது காஸ்பல் ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லக்கூடியதை என்ன சொல்கிறாரு? எங்கெல்லாம் பாவம் மன்னிப்பு பிரசங்கிக்கப்படுகிறதோ அவர்கள் அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அப்போ என்ன, நீங்கள் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரவேசிக்கிறீங்களோ அவங்க கேட்டு அதன் மூலமாய் பூமிக்குள்ளே பூமியில் உள்ளவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். யார் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளலையோ, அந்த தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியது. அப்போ இங்கே சொல்லும்போது இந்த எப்படி யூத ரபாய்க்கள் சொல்லுவாங்களோ, அதாவது உள்ள வரவிடாமல் கட்டுவது இல்லை விடுவிப்பது என்பது சொல்லக்கூடியது, கட்டவிழ்ப்பது என்று சொல்லக்கூடியது. இது ரெண்டும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் யோவான் 20வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அப்போ என்ன? ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு அந்த மன்னிப்பு உண்டாகும். நீங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த மன்னிப்பு இல்லை. அப்போ சபை என்னன்னா இதை புரிந்து கொண்டு கர்த்தர் சொன்ன காரியங்களை அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில் சொல்லக்கூடிய மக்களா, பரலோக ராஜ்யத்தினோட சேர்ந்து சொல்லக்கூடிய மக்களா. இது என்னன்னா முதல்ல இங்கே சொல்லும்போது பேதருக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தை சொல்லும்போது எல்லாருக்கும் இது சொல்லப்பட்ட ஒரு காரியமாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ என்னன்னா நம்மளுடைய குடியிருப்பு எங்கே? பரலோகம். நம்ம எல்லாருக்கும் அதானே சொல்லியிருக்காரு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்ம குடியிருப்போ பரலோகம். அப்போ நம்ம போராடுகிற இந்த போராட்டம் மாம்சத்தோடத்தையும் துரைத்தனத்தோடும் தான், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எந்த பாவங்களை மன்னிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களோ மன்னிக்கப்படும், எது மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி அது மன்னிக்கப்படாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய அதிகாரம் கிறிஸ்துவினால் கிடைத்திருக்கிறது. அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்? மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவர்கள் சார்பாக நம்ம பரிந்து ஜெபிக்கக்கூடிய மக்களா, அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியதா, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மக்களாக. அப்போ இங்கே என்னன்னா நீங்கள் ஒரு சிலர் நான் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டக்கூடிய காரியம் இருக்குது. அதுக்கெல்லாம் இது கொடுக்கலை. நிறைய பேர் இந்த சாத்தானை கட்டுறேன்னு சொல்லுவாங்க. சாத்தான் கட்டப்படலை, கர்த்தர் அவனை ஃப்ரீயாக விட்டுருக்கிறாரு. நம்ம கட்ட முடியாது, அவனை துரத்தக்கூடிய அதிகாரம் தான் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்னன்னா சுவிசேஷம்தான் ஒரு வாசலுடைய திறவுகோலாய் இருக்கிறது. நீங்கள் பாதாளம் போவதா இல்லை பரலோகம் போவதா என்பதை இது பண்ணுவது எதுன்னா இந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் திறக்கக்கூடிய சாவியின் மூலமாக தான் நீங்கள் பாதாளமாக பரலோகமான்னு போக முடியும். அப்போ நீங்கள் பரலோகம் போகணுன்னா உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு நம்ம தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், அவர் மூலமாக எப்படி அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்,
அவர்கள் எப்படி அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவங்க பரலோகம் போக முடியும் என்ற காரியத்தை நம்ம பிரசங்கிக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு பரலோகத்தின் திறவுகோல்கள் நம்ம கையில் இருக்கு, நம்ம திறந்து விட்டுறோம். ஆனால் அதேத அவங்க ஏற்றுக்கொள்ளாத போது அது என்ன ஆயிடுது, பாதாளத்தின் திறவுகோலாக மாறி விடுகிறது. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கும் அவன் ரட்சிக்கப்படாமல் பாதாளம் போய் சேர்வதற்கான அதிகாரம் யாருகிட்ட இருக்கு? உங்ககிட்ட தாங்க இருக்கு. ஆமாம், ஏன்னா இந்த சுவிசேஷம் உங்ககிட்ட இருக்கு. இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய நித்திய காலத்தை மாற்றக்கூடியும். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவோமா? வல்ல பிதாவே, இதோ எங்கள் வாயிலுள்ள வார்த்தை ஒரு மனுஷனுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறர் காயங்கள் பாவங்களை மாற்றி அவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.